அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். இறந்தவர்கள் பந்த பாசத்தில் சிக்கி தவித்து வருகிறார்கள் என்பது ஆவி உலக ஆராய்ச்சிகளிலிருந்து தெரிய வருகிறது. குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்கலாம். அது தாயோ அல்லது தந்தையோ, கணவனோ மனைவியோ, அல்லது பிள்ளைகளோ, அண்ணன் தம்பியோ, அக்காள் தம்பியோ, யாரோ ஒருவர் இறந்து போயிருக்கலாம். அப்படி இறந்து போனவங்க மேல் உலகிலே ஆவி உலகிலே சென்று வாழும் பொழுது உங்களோட வாழ்ந்தாங்க பாருங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இறந்து போனவர்கள் உங்களோடு வாழ்ந்த அந்த நாட்களை சிறிது நினைத்து பாருங்கள். உங்க மேல எவ்வளோ பாசத்தோடு, அன்போடு, அரவணைப்போடு, நேசத்தோடு வாழ்ந்து வந்திருப்பாங்க. அது தாயாகவோ தந்தையாகவோ இருந்தா எவ்வளவு அன்பு பாராட்டி உங்களை வளர்த்து பெரிய ஆளாக்கியிருப்பாங்க. ஒரு கணவனோ அல்லது மனைவியாக இருந்தால் அவர்கள் அன்பு பாராட்டி அந்த இல்லறமானது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அன்பால் இல்லை எல்லாமே நடக்குது. அன்பு இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்லைங்க, என் மனைவி மேல எனக்கு அன்பு கிடையாது, என் கணவன் மேல எனக்கு அன்போ பாசமோ கிடையாது, என் பிள்ளைகள் மேல எனக்கு அன்போ பாசமோ கிடையாது சொல்ல முடியுமா உங்களால? அது என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த பந்த பாசம் என்பது உங்களுடைய ரத்தத்திலேயே ஜீனிலேயே உருவாக்கி விடுகிறது இல்லையா? பிள்ளை கவனிக்கல, பெற்றவங்கள ஒரு பிள்ளை கவனிக்கல, அவங்கள அரவணைக்கல, அவங்க பேர்ல அன்பு பாராட்டல, அவங்களுக்கு உணவு தர்றதில்லை, அவங்கள எடுத்துட்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறான் மனைவியுடைய பேச்சை கேட்டு. ஆனா அந்த பெற்றவங்க மனசு பிள்ளைய சபிக்குமா? இல்லை. அவங்கள போய் நேரில் பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நீ இதெல்லாம் செய்யறான்பா, அவன் நல்லா தான் இருப்பான், அவன் நல்லவன் தான். எதை வச்சு சொல்றாங்க? அந்த அன்பு, அவர்கள் அன்பை முறித்து கொள்ள முடியவில்லை. பிள்ளைக்கு பிள்ளை இருக்கிற அந்த பாசமானது எப்போ போகும்? அந்த பாசம் என்பது, அதாவது சொல்லுவாங்க தொட்டில் உறவு சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா சுடுகாடு மட்டும் இல்லை, அது ஏதோ சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஆவி உலகிலும் கூட அந்த உறவானது நீடித்து வருகிறது. அந்த காலத்தில் ஏதோ சொன்னாங்க, ஆனா கிடையாது. அவர்கள் மறுபிறப்பு எடுக்கிற வரை உங்கள் மீது வைத்திருந்த அந்த பாசத்தை, அந்த அன்பு, அதுல இருந்து அவங்களால வெளிவர முடியவில்லை. அதை அவங்களால முடிச்சுக்க முடியல. இப்போ அவங்க மேல இருந்து பூமியில் உங்கள் மீது எப்படி அன்பு பாராட்டினார்களோ, பாசம் வைத்திருந்தார்களோ, நேசம் வைத்திருந்தார்களோ, அதை விட 1000 மடங்கு அதிகமான நிலையில் தான் இப்ப இருக்கிறாங்க. நம்ம தான் இறந்துட்டுமே, அவங்க பேரில் இனி பாசம் வச்சிருந்தா பிரயோஜனம் அவனுக்கு தெரியுமா? அது இல்லை. அன்பு அவர்களுக்கு தெரியுமா? நம்ம இப்ப அன்போடு தான் இருக்கிறோம், அவங்களோட பாசத்தோடு இருக்கிறோம், நேசத்தோடு இருக்கிறோம், அதனால அவங்கள நம்ம விட்டுடலாம் ஆனா முடிவு பண்றாங்களா? முடியாது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான். அந்த ஆன்மாவானது, அந்த மனமானது உங்களோடு வாழ்ந்து வந்த போது நீங்கள் அவர்கள் மீது காட்டிய அன்பு, அந்த பாசம், அந்த நேசமானது, ஒரு தந்தை இறந்திருந்தால் இந்த மகள் இருக்கிறாளே, மகள் வாழ்ந்த போது அந்த தந்தை மீது வைத்திருந்த அந்த பாசம், அன்பும், அந்த மகளினுடைய அந்த பாசத்திலும் அன்பிலும் அந்த நேசத்திலும் பரிவிலும் அந்த ஆன்மா இப்போது சிக்கி தவித்து வருகிறது. ஐயோ, என் மகள் இப்படி என் மேல அன்பு செலுத்தியிருந்தாலே அந்த அன்பை நாம் முறித்து கொள்ள முடியவில்லையே, அந்த அன்பு எப்படிப்பட்டது நம்மால். அப்போ அதிலிருந்து அவர்கள் தவித்து வருகிறார்கள், அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. உங்களுடைய அன்பில் இருந்து, நீங்கள் காட்டிய அன்பில் இருந்து அவர்களால் வெளிவர முடியவில்லை. பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றோர்களிடம் காட்டிய அன்பாக இருந்தால்
பெற்றோர்கள் இறந்து போயிருந்தால் அந்த பெற்றோர்களால் பிள்ளைகள் காட்டிய அன்பிலிருந்து விடுபட முடியவில்லை. இப்போ அவர்கள் அதில் சிக்கி இருக்கிறார்கள். இந்த பந்த பாசம் தான் அவர்கள் என்ன பண்ணுதுன்னா பெரும் கவலையும் வேதனையும் அடைய வைக்கிறது. அதை நினைத்து நினைத்து பார்த்து அவர்கள் தவித்து வருகிறார்கள். அவங்க நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. முள் படுக்கையில் படுத்தது போல அவர்களுடைய நிலை இப்போது இருக்கிறது. ஐயோ, ஒரு கணவன் இறந்து போயிருந்தால் அந்த கணவனுடைய அந்த ஆன்மாவானது மனைவி வாழ்ந்த போது காட்டிய அந்த அன்பானது ஒரு பிடிப்பாக, ஒரு இழுத்து பிடிக்கின்ற ஒரு கயிறாக அவருடைய ஆன்மா அங்கே தவித்து வருகிறது. அதாவது சிறையிட்ட ஒரு சிறை கைதி போல உங்களுடைய அன்பிற்கு பாசத்திற்கு அந்த அன்பு பாச சிறையிலே அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூண்டிலே மாட்டிய ஒரு பறவை போல அவர்கள், நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய அன்பை பாசத்தை நேசத்தை பூமியில் வாழ்ந்த போது இறந்தவர்கள் மீது காட்டினீங்க இல்லையா, அதுவே அவர்களுக்கு ஒரு கூண்டாக மாறி அந்த ஆன்மா பறவையானது உள்ளே சிக்கி கொண்டிருக்கிறது. நாள்தோறும் நிமிடந்தோறும் உங்களை பற்றிய நினைவு, நீங்கள் அவர் மீது காட்டிய கரிசனம், நீங்கள் அவர் மீது காட்டிய அந்த அன்பு, அந்த பந்த பாசத்திலிருந்து விடுபட முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியல. நீங்க மறந்துட்டு இருக்கலாம், நீங்க அவரை மறந்துட்டு அவர் காட்டிய அன்பை நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் காட்டிய அந்த அன்பு, அந்த அக்கறை, அந்த அரவணைப்பு, அந்த பாசம், அந்த நேசம் என்ற அந்த பந்த பாசத்திலிருந்து அவர்களால் வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.